எப்போ தான் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நாம் கட்டுற இஎம்ஐ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பே பண்ணி முடிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டு நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் இருந்து அது டைரெக்டாக உங்களுடைய கடனுக்கு போகும், வட்டிக்கு கம்மியாக போய்கிட்டு இருக்கும். பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் எவ்வளோ லாங் டென்யூருக்கு உங்களுடைய லோனை வச்சுக்கிட்டு பணத்தை கட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் அவங்களுக்கு லாபம். அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கு போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி நான் ஸ்டெப் அப் இஎம்ஐக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா வாங்க உடனே பண்ணிக்கங்க அப்படின்னு யாருமே ரெட் கார்பெட் வெல்கம்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நிறைய வேலைகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஜென்ரலாகவே ஹவுசிங் லோன் மட்டும் இல்லை, எல்லா லோனுமே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதில் ரொம்ப அதிரடியாக அடிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன். மாதம் 10,000 ரூபா அப்படின்னு 25 வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கட்டின பிரின்சிபல் அமௌண்ட் 30 லட்ச ரூபா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். சொந்த வீடு வாங்கணுங்கிறது நிறைய பேருக்கு கனவாக இருக்குது. அந்த சொந்த வீட்டை நினைவாக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஹவுசிங் லோன் அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீட்டை நினைவாக்குறது ஹவுசிங் லோனாக இருந்தாலும் ஹவுசிங் லோனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களையும் ரிலேட்டிவ்ஸையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப்பை சொல்லலாம். இந்த ஹவுசிங் லோன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போர்டனாக இருக்குன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணோன்னா ஈவன் ஹவுசிங் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பொருட்டே இல்லாமல் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பேசலான்னு ஒரு பிளான். அதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஒருத்தர் 50 லட்ச ரூபாய்க்கு ஹவுசிங் லோன் எடுக்கிறார். அந்த 50 லட்ச ரூபாய்க்கு ஹவுசிங் லோனுக்கு அவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பேங்க் கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குன்னா ஒரு 7% இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இந்த 50 லட்ச ரூபா லோனை அவர் 25 வருஷத்தில் ரீபே பண்ணுறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி லோன் எடுக்கார். ஸோ ரீபேமெண்ட் டென்யூங்கிறது 25 இயர்ஸ் இருக்குது. 25 இயர்ஸ் டென்யூர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு மாதத்துக்கு பேங்க்குக்கு அவர் கட்டுற இஎம்ஐ 35,339 ரூபா இருக்கும். இந்த 35,339 ரூபாயில் ஃபஸ்ட்டு மந்த் இஎம்ஐயில் அவர் எவ்வளோ பணத்தை இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுவார், எவ்வளோ பணத்தை பிரின்சிபல் அமௌண்ட்டுக்காக கட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே 29,167 ரூபா போகும். அநியாயமாக இருக்குல்ல. 35,300 ரூபா தான் அவருடைய இஎம்ஐ இருக்குது. அந்த 35,000ல் 29,000 ரூபாய்க்கு மேலே எதுக்கு போகுது, இன்ட்ரெஸ்ட்டுக்கே போகுது. ஸோ மீதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,172 ரூபா. இந்த 6,172 ரூபா மட்டும்தான் அவருடைய பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு போகும். ஜென்ரலாகவே ஹவுசிங் லோன் மட்டும் இல்லை, எல்லா லோனுமே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதில் ரொம்ப அதிரடியாக அடிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன். அப்போ எப்போ தான் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நாம் கட்டுற இஎம்ஐ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பே பண்ணி முடிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டு நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் இருந்து அது டைரெக்டாக உங்களுடைய கடனுக்கு போகும், வட்டிக்கு கம்மியாக போய்கிட்டு இருக்கும். எக்ஸாக்டாக இப்போ நம்ம கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 181வது இஎம்ஐ நீங்கள் கட்டும்போது தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேமாக இருக்கும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிமாச்சான் அப்படின்ற மாதிரி மீட் பண்ணிக்கிற அந்த இடம் இருக்குதுல்ல, அது வந்து 181வது இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வரும். ஸோ 50 லட்ச ரூபா லோன் எடுக்கிற ஒருத்தர் 25 வருஷம் டென்யூர் அப்படின்னு போடும்பொழுது 7% வட்டிக்காக அவர் கட்டினார் அப்படின்னா அவர் மொத்தமாக பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 56,1688 ரூபா. அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் எவ்வளோ வாங்குறாரு, 50 லட்சம் தான் வாங்குறாரு, 50 லட்சம் தான் லோன் போடுறாரு. ஆனால் வட்டி மட்டுமே எவ்வளோ கட்டுறாரு, 56 லட்சம் ரூபா கட்டுறாரு. ஸோ டோட்டலாக அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூவேஷன் அதுக்காக அவர் கட்டுற பணங்கிறது 1,60,1688 ரூபா. கேட்கறதுக்கு அநியாயமா இருக்குல்ல. ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய்க்கு தான் வீடே வாங்குறாரு, லோனே போடுறாரு, ஆனால் அதுக்காக அவர் கட்டுற வட்டி மட்டுமே 56 லட்சம். இதை எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி குறைச்சி கம்மியான வட்டியை கட்ட முடியும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 181வது இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அது வர்றதுக்கு 15 வருஷம் ஆகும். ஓகே, இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இந்த இன்ட்ரெஸ்ட் பேர்டனில் தப்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 3 பிளான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் டென்யூர். இந்த லோன் டென்யூரை டிக்ரீஸ் பண்ணுறது. இப்போ 25 இயர்ஸாக போட்டிருக்காருல, அதை வந்து 20 இயர்ஸ் அப்படின்னு நம்ம குறைச்சோம்னா அதன் மூலமாக சில பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுடைய 56 லட்சம் வட்டி அப்படிங்கிறது 43 லட்சமாக குறையும். ஸோ 13 லட்ச ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு கட்டாமல் சேவ் பண்ண முடியும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ப்ரீபேமெண்ட்னா நீங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா வங்கிகளும் ஒத்துப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒத்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் பேங்க்ஸ் வந்து இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ் கிட்ட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி இதை பண்ண முடியும். இல்லைன்னா
லோன் எந்த வங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்கா, எவ்வளோ நாளைக்கு ஒன்ஸு நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கிறது நல்லது. சில பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக ஒரு பெனால்ட்டி சார்ஜஸ் கட்டணும், அப்போ தான் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் இது எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுக்கங்க. இன்னும் சில பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் அமௌண்ட்டை கட்டி முடிச்சு பேலன்ஸ் ஒரு 25% தான் பே பண்ண வேண்டி இருக்குன்னா அதுக்கு மட்டும் தான் நாங்கள் ப்ரீ பேமெண்ட்டை அலோவ் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீ பேமெண்ட்டை கொஞ்சம் ட்ரிக்கியாக நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. ஸோ 12 மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்களே, அந்த 12 மாதம் கட்டுற இஎம்ஐயை 13 இஎம்ஐ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 35,339 ரூபா இஎம்ஐ இருக்கு இல்லையா, இதை வந்து 12 மாதம் கட்டுறீங்க. 12வது மாதம் கட்டும் பொழுது அடிஷ்னலாக இன்னொரு 35,339 ரூபாயை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 13 இஎம்ஐயாக போய்கிட்டே இருக்கும். அதனால இஎம்ஐ கட்டக்கூடிய டென்யூர் வந்து குறையும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 300 மந்த்துக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். 25 வருஷம்னு நம்ம போடும்பொழுது இந்த அடிப்படையில் நீங்கள் கட்டுறீங்க, வருஷத்துக்கு 13 இஎம்ஐ கட்டுறீங்கன்னா உங்களுடைய ஹவுசிங் லோன் 245வது மாதத்திலேயே முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 56 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 44 லட்சமாக ரெடியூஸ் ஆகிருக்கும். அதாவது 12 லட்ச ரூபாயை நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு 12 இல்லாமல் 13 இஎம்ஐயாக கட்டுனீங்கன்னா. ஆப்ஷன் 3 என்னன்னா, ஸ்டெப் அப் இஎம்ஐ அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட். இந்த ஸ்டெப் அப் இஎம்ஐங்கிற கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கட்டுற இஎம்ஐயுடைய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது. 5% இருந்து 10% இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த லோனை கட்டி முடிக்க முடியும். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக கம்மியாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துக்கு 5% உங்களுடைய இஎம்ஐயில் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ 13வது இஎம்ஐ வந்து 35,399 ரூபா கட்டாமல் அதோட 5% ஆட் பண்ணி கட்டுறீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட உங்களுடைய வட்டிங்கிறது 33 லட்சமாக குறைஞ்சிரும். ஸோ 23 லட்சம் இதன் மூலமாக மட்டுமே நீங்கள் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஹவுசிங் லோன் வந்து 168வது இன்ஸ்டால்மெண்ட்லேயே க்ளோஸ் ஆகிடும். 300 இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியல. இதே ஆப்ஷனில் 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியுமா, வெறும் 26 லட்சமாக இருக்கும். ஸோ 56 லட்சத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டை 26 லட்சமாக குறைக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் 10% இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணி கட்டுறதுனால. ஸோ 10% இன்க்ரீஸ் பண்ணி கட்டும் பொழுது உங்களுடைய லோன் எப்போ க்ளோஸ் ஆகும், 130வது மாதத்தில் க்ளோஸ் ஆகிடும். ஸோ 25 வருஷங்கிற உங்களுடைய இஎம்ஐ டென்யூரை வந்து நீங்கள் 11 வருஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய பேங்க்ஸ் தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ லாங் டென்யூருக்கு உங்களுடைய லோனை வச்சுக்கிட்டு பணத்தை கட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் அவங்களுக்கு லாபம். அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ப்ரீ க்ளோசர் பண்ணுறதுக்கு போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி நான் ஸ்டெப் அப் இஎம்ஐக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா வாங்க உடனே பண்ணிக்கங்க அப்படின்னு யாருமே ரெட் கார்பெட் வெல்கம்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நிறைய வேலைகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதில் முக்கியமான என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குறது. அதாவது உங்களுடைய ஹவுசிங் லோனுக்கான பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு எகென்ஸ்டாக அந்த பேங்க்கில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து நான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன 2 பிளானும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணுறது. ஒன்று ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனையும் இப்போ சொன்ன ஸ்டெப் அப் இஎம்ஐயும் ஒன்றா சேர்த்துக்கங்க, ரெண்டையும் கிளப் பண்ணிக்கங்க. அப்படி கிளப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ நான் சொன்ன கான்செப்ட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேர்டனுங்கிறது 56 லட்சமாக இருக்கிறது 24 லட்சமாக குறைஞ்சிரும். ஸோ 24 லட்சமாக குறைஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாயை நீங்கள் கட்ட வேண்டியில் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த லோன் அமௌண்ட்டையும் 123வது இன்ஸ்டால்மெண்ட்லேயே நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். ஸோ 25 வருஷத்துக்கு உங்கள் லோனை இழுத்துக்கிட்டு போகாமல் நீங்கள் 10 வருஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். அதற்கான ஆப்ஷன் தான் இது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்கு பேர் டேக் ஓவர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வங்கியில் வந்து நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க, அந்த வங்கியில் 9% இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னொரு வங்கியில் 8%, 7.5% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படிங்கும்பொழுது எக்ஸிஸ்டிங் லோன் இருக்குல்ல, இந்த லோன் அப்படியே டேக் ஓவர் பண்ணி வேற ஒரு பேங்க்கு கொடுக்குறது. அப்படி கொடுக்கறதுனால எக்ஸிஸ்டிங் பேங்க் என்ன உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேங்குக்கு சில சார்ஜஸ்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பேர் கன்வர்ஷன் ஃபீன்னு சொல்லுவாங்க. அந்த கன்வர்ஷன் ஃபீ மட்டும் கட்டிட்டு நீங்கள் அந்த லோனை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மாற்றி கூட உங்களால் ஓரளவுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் பர்டனை கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது கண்டினியூஸாக ப்ராப்பராக அந்த டேட்டில் நீங்கள் இஎம்ஐ கட்டிருக்கீங்களாங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. சில பேர் வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் யோசித்து மூளையை கசக்கி நான் போய்ட்டு லோனுடைய வட்டியை கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா
என்ன பணத்தை நான் கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட்டாகவும் பிரின்சிபலாகவும் கட்டுறனோ அதை விட அதிகமாகவே என்னால் சம்பாரிச்சுட்டு போக முடியும், அதை ஈக்குவல் பண்ணிட முடியும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதற்கான ஆப்ஷனும் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதே கான்செப்டை ஒர்க் பண்ணுவோம். 50 லட்ச ரூபா லோனு, 56 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ 1,60,00,000 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து டோட்டலாக பே பண்ண வேண்டியிருக்கு. 25 வருஷம் லோன் டென்யூர் இருக்குது. 7% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷனில் ஒர்க் பண்ணும்பொழுது 35,339 ரூபா இஎம்ஐ வருது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோ, அதுக்கப்புறம் ஐசிஐசி, இந்த மாதிரி நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஆப்பெல்லாம் கிடைக்கும். வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதில் போயிட்டு மாதத்துக்கு உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு 10,000 பே பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஒரு ரஃபாக கால்குலேஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ மாதத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வருஷத்துக்கு 12% உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா அது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்மளுடைய நியூஸ் கஃபே சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். ஸோ வருஷத்துக்கு 12% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும். டைம் பீரியட் எவ்வளோ போடுறோம்? 25 இயர்ஸுக்கு போகிறோம். இப்போ இப்படி போட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,22,22,066 ரூபாயா இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணது எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? மாதம் 10,000 ரூபா அப்படின்னு 25 வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கட்டின பிரின்சிபல் அமௌண்ட் 30 லட்ச ரூபா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,70,22,066 ரூபா இருக்கும். இப்போ 35,000 இஎம்ஐ கட்டுறது ரெடி ஆகிட்டீங்க. அப்படியே சைடில் இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபி பிளானை சூஸ் பண்ணிட்டு மாதம் 10,000 அப்படின்னு போட்டுட்டு வந்தீங்கன்னா 25வது வருஷத்தில் உங்கள் லோன் க்ளோஸ் ஆகும் பொழுது நீங்கள் என்ன அமௌண்ட் லோனுக்காக பே பண்ணீங்களோ அதை விட அதிகமான ரிட்டனை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்கீம்ஸில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ இப்படியும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சில கணக்கெல்லாம் போட்டு உங்களுடைய பேங்க் லோனை ரொம்ப சீக்கிரமாக அதிகமான வட்டி கட்டாமல் கம்மியான வட்டியை கட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட லோனை வாங்கி சீக்கிரமாக எப்படி கட்டுறது அப்படின்னு பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்தோன்னா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.